பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்களே அவரை கண்டு கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமையை ருசித்து கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பின் ஆழங்களுக்குள்ளாக நம்மை கடந்து போக வைக்கிறது. ஆகவே இம்மட்டும் நம்மை நடத்தின சர்வ வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் இனிமேலும் நம்மை நடத்துவார், நம்மை ஏந்துவார், சுமப்பார், தப்பு வைப்பார். நம்ம எல்லா காரியங்களிலும் ஜெயம் எடுக்க அவரே ஜெய கிறிஸ்துவாய் ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஸோ நாம் செய்ய வேண்டிய காரியங்களை வேத வசனத்தின்படியாக பரிசுத்தாவின் நடத்துதலின்படியாக செய்ய செய்ய ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும். தேர் இஸ் நோ ஸ்டம்பிளிங் பிளாக் ஃபார் கெட்டிங் அ விக்டரி ஃப்ரம் த லார்ட். ஸோ our Lord is keep on working for us. So we don't want to worry, we don't want to fear for any kind of evil men in the world. ஸோ நமக்கு கர்த்தர் இருக்கிறார், அவரே நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்தி, நம்முடைய தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசனம் பகுதி மத்தேயு 10:31 சொல்லுகிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். We are special and also we are having more value than all many other sparrows in the world. ஸோ உலகத்தில் இருக்கிற அடைக்கலான் குருவிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் 6 அறிவை கொடுத்து நம்மை சிருஷ்டித்திருக்கிறாரே நம் சிருஷ்டிகர். அவர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்று. ஸோ we are special and we are having a special more value than many other sparrows in the world. So in what are the ways we are special or we are having more value than many other sparrows in the world என்பதை தான் இன்றைக்கு பார்க்கிறோம். நம்பர் 1, our hairs are counted by the Lord. ஸோ நம்முடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. விலங்குகள், பறவைகளோட முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு எழுதப்படல. மனுஷர்கள் மனுஷர்களாய் சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய தலையில் உள்ள முடியெல்லாம் கூட கர்த்தர் என்ன பண்ணி வச்சுருக்காராம், கவுண்ட் பண்ணி எண்ணி வச்சுருக்காராம். நம்ம வீட்டாருக்கு கூட தெரியாது எத்தனை முடி இருக்குது நம்ம தலையிலன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் நம்முடைய தலைமையிலெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். ஸோ எவ்வளோ கவுண்டபுளான்னு நம்ம எதுலேருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அவ்வளவு கணக்காய், அவ்வளவு ஞானமாய், அனந்த ஞானம் உள்ளவர். நம்முடைய தலையில் உள்ள முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். நம்பர் 2, அதனால தான் நம்மளை ஸ்பெஷல்னு சொல்லுகிறார் கர்த்தர். 2வது பார்க்குறோம், கன்ஃபஸ் அவர் லார்ட்ஸ் நேம். கர்த்தருடைய நாமத்தை who confess our Lord's name in front of all men in the world, then our holy Son of God will confess our name in front of Holy Father God. ஸோ நாம் அவருடைய நாமத்தை நாம் துணிந்து அறிக்கை பண்ண மனுஷர்களுக்கு முன்பதாக பூமியிலே இயேசு என்ற நாமத்தை எங்கெல்லாம் நாம் பிரசாவம் பண்ணி நாம் அறிக்கை பண்ணுகிறோமோ, நம்முடைய பெயரையும் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு முன்பதாக பரலோகத்திலே அறிக்கை பண்ணுவார். ஸோ we are special in the Lord's hand because of our name was proclaimed in front of the Holy Father by our Holy Son of God Jesus Christ. So that's our great privilege and speciality in sight of the Lord. ஸோ அதனால் நம்ம கர்த்தருக்குள்ளாக ஒரு விசேஷித்தமானவர்களாக இருக்கிறோம். நம்பர் 3, எதனால நம்ம விசேஷித்தமானவர்கள் என்று பார்ப்போமானால், இங்கே பார்க்குறோம் who loves our Lord. யார், அதாவது who loves our Lord than all other family members or relatives or our friend circle or our well-known circle people. அதாவது நமக்கென்று கொடுக்கப்பட்ட குடும்ப அங்கத்தினர்களை காட்டிலும் நம்முடைய நண்பர்கள், தோழிகள், கலீக்ஸ் and well-wishers, whoever we are well-known people we are having in our circle, then all other people we need to love our Lord. யார் உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் மனுஷர்களை பார்க்கும், நம் குடும்ப அங்கத்தினர்களை பார்க்கலும் கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு விசேஷித்தமானவர்கள். ஸோ we are loving our Lord very much so that we are special and we are having more value than many other sparrows in the world. Number 4, in what are all the ways we are special in the Lord's sight என்று பார்ப்போமானால், இங்கே பார்க்கிறோம் who bears the cross and follow Jesus Christ footsteps. தன் சிலுவை தான் சுமந்து கொண்டு யார் இயேசுவின் பின்னால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தமானவர்கள். ஸோ இட் மீன்ஸ் we are doing our will of God or plan of God. So that's what we are a special in sight of the Lord.
கர்த்தருடைய சிலுவையை சுமந்து கொண்டு, அதாவது கர்த்தருடைய சிலுவையில் தன்னுடைய சிலுவை, நம்முடைய பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நம்ம தான் சுமக்கணும், அடுத்தவங்களுக்கு மேலே சுமத்த முடியாது. ஸோ நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து கொண்டு கர்த்தரை இயேசுவை பின்பற்றுகிறபடினாலே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாகி வேத வசனத்தின்படி நடக்கிறபடினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ராஜ்யம் வழிநடத்திற்குள்ளாக இருக்கிறபடினாலே, we are the special one then all sparrows in the world. நம்பர் 5, எப்படி நம்ம வந்து கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்களாக இருக்கிறோன்னு பார்ப்போமானால், ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் கொல்ல வல்லமை உள்ள, நரகத்திலே கொன்று போட வல்லமை உள்ள தேவனுக்கு பயப்படணுமே தவிர மனுஷர்களுக்கு பயப்படக்கூடாது. ஸோ மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய கர்த்தருடைய ரகசியம், கர்த்தருக்கு பயப்படுகிறவரிடத்தில் கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தீர்க்காயுசை கொடுத்து ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். ஸோ வெளியரங்கமாக்கப்படாத ரகசியம் இல்லை, அறியப்படாத மறைப்பொருளும் இல்லை. ஸோ கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நன்மைக்கு எதுவாய் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் ஆரம்பித்து வைத்த கிரியைகளை அவர் முடிக்க வல்லமுள்ள தேவனாய் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஸோ we are the special in sight of the Lord, and also we are having more value than many other sparrows in the world. That's very much true word. We have to agree and we need to thank our Lord because He is looking at the special person in the world. So it's a great privilege for us to we need to give thanks to our permanent lover of Jesus Christ. So கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி